ஹர்திக் பாண்டியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மோஸ்ட் ஹேட்டட் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். இப்போ வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் லவபிள் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா அந்த அளவுக்கு பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல வன்மமா இருந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து கிளம்பிட்டு. ஆனா அதே சமயம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வேணும்னு சொல்லிட்டு குஜராத்ல கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ்ல கேட்டாங்க. அதுக்கு ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காரு, நான் கேப்டனா இருந்தா தான் உள்ள வருவேன்னு சொல்லும் போது ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டாங்க. பீப்பிள் செம்ம காண்டாயி ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பூ பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா எந்த ஒரு ரியாக்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இவன் வேர்ல்டு கப்ல என்ன புடிங்கிட போறான்னு சொல்லிட்டு கேள்விதான் வந்து பார்த்தா ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ஆவரேஜ் ஸ்கோர், ஒரு 10 விக்கெட் வேற. தோனிக்கு எந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியா மேல நம்பிக்கை இருந்து பங்களாதேஷ் கிட்ட ஃபைனல் ஓவர் கொடுத்தாரோ அதே நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா 16 ரன் டிஃபெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட ஃபைனல் ஓவர் கொடுத்தாப்ல. ஹி மேட் இட். கிரிட்டிசைசம்ன்றது லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். கிரிட்டிசைசம் நம்மள பண்றதுனால அவங்களுக்கு நம்மள பிடிக்காதுன்றது பாத்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் போது சப்போர்ட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் பாண்டியா.